சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பாரதி ஏர்டெல் ஓகேங்களா. ஸ்விங் ட்ரேடுக்கான ஸ்டாக் பார்க்குறோம் ஓகேங்களா. ஆல்ரெடி நிஃப்டி பேங்க் நிஃப்டி நம்ம நேற்று பார்த்தது தான். ஸோ நெக்ஸ்ட் வீக்கு என்ன மூவ்மெண்ட் இருக்குன்னு தெரியும். ஏதாவது அப்டேட் இருக்குது அப்படின்னா நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு இடையில ஓகேங்களா. ஸோ ஓவராலாக நேற்று வீடியோ ப்ரீவியஸ் வீடியோஸ் இருக்கும், உங்களுக்கு கண்டினியூவாக இருக்கும். ஸோ ஓவரால் இருக்கும், பிரேக் அவுட்டு, அதுக்கப்புறம் என்ட்ரி, டார்கெட்ஸ் இருக்கும், வியூஸ் அவ்வளோதான் உங்களுக்கு. நம்ம ஏதாவது உங்களுக்கு அப்டேட் இருக்குது, டவுட் இருக்குன்னா கேளுங்கள். அதர்வைஸ் நம்ம வேறு ஏதாவது இந்த டார்கெட் முடியட்டும், இல்லை ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, ட்ரெண்ட் சேஞ்சஸ் இருக்குன்னா நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ மறக்காமல் வீடியோ பிடிச்சிருக்குன்னா உங்களை ட்ரேட் பண்ணுவாங்களா யாராவது மேபி அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். ஏதாவது சேஞ்சஸ் வேணுன்னா அப்டேட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டினியூ வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வந்துடும் ஓகே. ஸோ பாரதி ஏர்டெல் நேஷ்னல், நானுமே ஏர்டெல் தான் யூஸ் பண்ணுறேன் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஏன்னா பிளானிங் இருக்குது, பெஸ்ட்டாக இருக்கா, சர்வீஸ் நல்லா இருக்கா, கஸ்டமர்ஸ் இருக்காங்களான்றது செக் பண்ணிக்கணும். ஸோ 2G 5G அந்த கான்செப்டில் போயிட்டு அவங்க ஏர்டெல் பாரத் ஏர்டெல் நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் எல்லாமே இப்போது இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாத்துலேயும். மற்றபடியே நான் நார்மலாக நமக்கு டேட்டா யூசேஜ், காலிங் தான் ஓகேங்களா. ஸோ லாங் டைம் 2014 $400 இருந்த மார்க்கெட்டு என்ன இருக்குது 2024 20 இயர்ஸில் $200. நீங்கள் ஒரு $400 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதாவது 1 மந்தோட உங்களோட ரீசார்ஜ் காஸ்ட் நியர் இப்போது 1 மந்த்துன்னு வச்சுக்கோங்களேன், மேபி அந்த காஸ்ட்டு அப்போது கம்மியாக தான் இருந்திருக்கும். 2010 கம்மியாக தான் இருந்திருக்கும். அதே மாதிரி லாங் டைமில் நீங்கள் ஒரு ஷேர் சூஸ் பண்ணுறீங்க, பை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணிவிடுங்க. ஒரு நல்ல ஒரு இதுவாக எடுத்துகிட்டு ஸ்டாக்ஸாக எடுத்துகிட்டு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போது இங்கே வந்து இன்ஃப்ளூஷன் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது உங்களுக்கு. ஸோ இன்ஃப்ளூஷனுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இருக்க டிஃப்ரெண்ட் என்னென்னா, நீங்கள் ஒரு அந்த $400 வந்து நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் அசெட்டில் வாங்குறதுக்கும், அதுவே இன்வெஸ்ட்மெண்ட்டில் இது பண்ணுறதுக்கும், இன்ஃப்ளூஷன்றது நீங்கள் ஒன்ஸ் பை பண்ணிட்டாலே அது இன்ஃப்ளூஷன் ஆகிடும். நீங்கள் ஒரு ப்ராடக்டை பை பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்ட் என்ன ஆகும், இன்ஃப்ளூஷனில் வந்துடும். ஆஃப்டர் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா, நீங்கள் ஏதோ ஒரு ப்ராடக்ட் பை பண்ணுங்கள். பை பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட்டுக்கு டிமாண்டோ இல்லை ஏதோ இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ரீசேல் பண்ணுங்கள் போயிட்டு. கோல்டு ஏன் எப்பயுமே வந்து ஹையாகவே இருக்குன்னா டிமாண்ட் இருக்கும் அதுக்கு ஓகேங்களா. அதனால் வந்து ரீசேல் பண்ணுறப்போ உங்களுக்கு ப்ராஃபிட்டு அதிகமாக இருக்கும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. டிமாண்ட்னா எப்படி கால்குலேட் பண்ணலான்னா, இப்போது ஒரு 100 பேர் இருக்காங்க ஓகேங்களா. ஒரு 50 ஓகே 50 பிஸ்கெட் தான் இருக்குது. பட் எத்தனை பேர் இருக்காங்க, 100 பேர் இருக்காங்க. ஆனால் எல்லாருக்குமே வந்து இந்த பிஸ்கெட்டை கொடுக்கணும், ஒரு பிஸ்கெட் கொடுக்கணும். இங்கே எப்படி ஒரு பிஸ்கெட் கொடுக்க முடியாதுல்ல. 50 பிஸ்கெட் இருக்குது, 100 பேருக்கு கொடுக்கணும். அப்போது பாதியாக தான் கொடுக்க முடியும். அப்போ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதா. ஸோ டிமாண்ட் இருக்கிற இடத்துல தான் என்ன ஆகும், ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது நிறையா பார்க்கலாம், உங்களுக்கு நிறையா வியூஸில் பார்க்கலாம், ஃபுட்டு இதில் கூட நீங்கள் பார்க்கலாம் மேபி. ஸோ லாங் டைம்லன்றப்போ அந்த டிமாண்ட் இல்லாத ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்குறப்போ அது இன்ஃப்ளூஷனில் வந்துடும்.
அப்போது பிஸ்கெட் கான்செப்டில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபுட்டு ஓகேங்களா. ஸோ அது அப்போ நீங்கள் அந்த இண்டஸ்ட்ரியில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் லாங் டைமில். ஓகே, ஸோ பாரத் ஏர்டெல் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் இன்றைக்கி வந்து நமக்கு ஆல்ரெடி நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்துருக்கோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸ்விங் ட்ரேடில் நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் லாங் டைமில் பண்ணோன்னா ஆல் டைமில் இருக்குது, ஹையில் இருக்குது. கண்டினியூஸாக 2021 அப்புறம் மார்க்கெட் நல்லா ஒரு ரேலி ஆக்சுவலாக. ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் சீரீஸில் பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஏன்னா ஒரு ஸ்டாக் எடுத்து ரிசர்ச் பண்ணி அது கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொடுக்குறதுன்றது ரொம்ப ரிஸ்கி, ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு நான் நிறையா ரிசர்ச் பண்ணணும் பேக்கில், அதை நான் யூஸ் பண்ணணும், ஜென்யூனாக வந்து எப்படி இருக்குன்றதை ரிவ்யூ கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ணணும், ட்ரஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். இவ்வளோ இருக்குது. ஒரு மாடலில் பில்ட் பண்ணுறதுன்றது ஈஸி இல்லை, ஒரு பிராண்டை பில்ட் பண்ணுறதுன்றது ஈஸி இல்லை. ஆக்சுவலாக அதுக்கு பின்னாடி வந்து நீங்கள் லான்ச் பண்ணிட்டீங்கன்னா யூசர்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க, 100 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த பிஸ்கெட்டை நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுற வரைக்கும் தான், அதுக்கு டிமாண்டை கொண்டு வர வரைக்கும் தான் ரொம்ப கஷ்டம். ஓகேவா. அதுக்கு டிமாண்டுன்றதை க்ரியேட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் பேக் ஒர்க் எவ்வளோ பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும், ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும், அதை வந்து க்ரியேட் பண்ணி பேக் பண்ணி ப்ராடக்டாக மேக் பண்ணி அவுட்புட் எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்து கஸ்டமருக்கு அந்த 100 பேருக்கு டெலிவரி பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதுவே ரொம்ப பெருசு ஆக்சுவலாக. ஓகேங்களா, இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து என்னென்னா உங்களுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். மார்க்கெட்டில் நம்ம என்ன எப்படி இன்வெஸ்ட் பண்ண போகிறோன்றத, எப்படி ஒரு ஷேரை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்கன்றத ஒரு கான்செப்ட், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இது. ஓகேவா. ஸோ இருக்குது ஆக்சுவலாக. இப்போது ஜியோலாம் இருக்குது, ஜியோவில் இல்லைன்னு நினைக்கிறேன், ரிலையன்ஸ் மார்க்கெட்டில் இல்லை ஆக்சுவலாக. ஓகேங்களா, இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஜியோவில். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அது இருக்குது உங்களுக்கு. இது நம்ம ஏர்டெல்லில் இருக்குது மற்ற ஸ்டாக்ஸ். ஏன்னா ஆக்சுவலாக நம்ம வந்து ஜியோவுக்கு முன்னாடி இருந்தே நம்ம சில பேர் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ நெட்வொர்க் சேஞ்சஸ்ன்றது புதுசாக வந்ததுக்கு பழசு அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஆக்சுவலாக. ஜியோ வரத்துக்கு முன்னாடி இருந்தே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அது அப்படி இருக்குது. ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை, மாற்றி யூஸ் பண்ணுறது எதுவும் இல்லை. என்னன்னா கொஞ்சம் நம்ம இதிலே பழகிருப்போம், ரீசார்ஜ் பண்ணி நெட்வொர்க் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு மாற்ற முடியாமல் அப்படியே இருக்கும்ன்றது ஒன்று. டைம் லாங் டைமில் அப்படியே இருக்குது ஆக்சுவலாக. இந்த விஷயம் இல்லை, ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. ஏன்னா காஸ்டிங் தான், ப்ரைஸிங் தான் அதிகமான மாதிரி இருக்குது ஆக்சுவலாக எல்லாமே. ஓகேங்களா. மந்த்லி சார்ட்டு பையில் இருக்குது, 3 months சார்ட்டு ஆக்சுவலாக. ஒரு டைமுக்கு மேலே ஒரு பீக் தான் டெவலப் ஆகும். ஒரு ரொம்ப நாள் வந்து ஒரு சைட்வைஸாக இருக்கும் மார்க்கெட்டு. ஒரு நல்ல ஒரு குயிக்காக ஒரு டெவலப் கொடுக்கும். அதுக்கப்புறம் கன்சால்டேஷன் ஆரம்பிச்சிடும் மார்க்கெட் வந்து. உங்களுக்கு ஏதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இன்வெஸ்ட் பண்ணணும், ஏதாவது அனாலிசிஸ் வேணும், ஸ்விங் ட்ரேட் மாதிரி ஏதாவது அனாலிசிஸ் வேணும் அப்படின்னா அப்ரோச் பண்ணுங்கள், நம்ம பண்ணுவோம். ஸோ மார்க்கெட் என்ன, இப்போது இந்த ஹையை எடுத்துக்கங்க, இந்த லோவிலேருந்து இந்த ஹையை எடுத்துக்கங்க. இந்த ஹைக்கு மேலே 2140, ஓகேவா, 2140 இந்த ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா ஸோ பை போகலாம். இல்லை அப்படின்னா சின்ன ஒரு கரெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. மந்த்லி சார்ட்டு வீக்லியில் பார்ப்போம்.
ஸோ நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து நீங்கள் ஒரு நல்ல என்ட்ரி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ என்ட்ரி கரெக்டாக எடுத்துருந்தீங்கன்னா இன்றைக்கி ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. நேற்றுமே கொஞ்சம் சைட்வேஸில் இருக்குனாலே நீங்கள் ஒரு 2 நாள் 3 நாள் மார்க்கெட் வந்து ஒரு ஹை பொசிஷன் வந்துருச்சு. சைட்வேஸில் இருக்குது அப்படின்னால அக்யூமுலேஷன் ஸ்பேஸு இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்பேஸில் இருக்கும். அது அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்க. எக்ஸ்பீரியன்ஸில் தான் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். எடுத்தோடனே பேனிக் இருக்கும், அங்கே எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் ஃபியர் இருக்கும், க்ரீடெல்லாம் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண முடியாது, சஷன் பண்ண முடியாது லாங் டைமில். ஸோ நீங்கள் என்ன தான் நீங்கள் படிச்சுக்கிட்டாலும் கற்றுக்கிட்டாலும் ப்ராக்டிக்கல் இதில் தான் நீங்கள் மார்க்கெட்டை ஓவரால் கற்றுக்க முடியும். இல்லை அப்படின்னா ஒரு அட்வைசர் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட் வந்து இன்னுமே என்ன பண்ணுங்கள், இந்த லோ அண்ட் ஹை ஓகேவா, இதை மார்க் பண்ணிக்கங்க. ஓவரால் பார்த்தோம் மார்க்கெட் எது வரைக்கும் போகலான்னா, ஸோ இந்த ஹை ஓகேவா, ஹை லோ லோயர் ஹை இதை மென்ஷன் பண்ணிட்டு டார்கெட் இது பண்ணுங்கள். டார்கெட் அசியூம் பண்ணிட்டு ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் என்ன வரும், பிரேக் ஆச்சுன்னா 2071 ஓகேவா, 2071 வரலாம். அதையும் பிரேக் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து நியர் 1.618. ஏன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கரெக்ஷனில் இருக்குது, எல்லா ஸ்டாக்ஸுமே கரெக்ஷனில் இருக்கிறதுனால டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து ஹையர் ஸ்டாப் லாஸாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிங்க. 1936 ஓகேவா, 1936 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் பிரேக் அவுட் ஆகுதுன்னா மார்க்கெட் வந்து ஃபுல் டார்கெட் 1500 கூட வரலாம் லாங் டைமு. இது வீக்லி சார்ட்டு. இதை வந்து ப்ரீவியஸ் ஹையை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. இந்த 2180 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. ஸோ ஓவரால் இதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா வீக்லி இதானே நமக்கு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக ஒரு ரொம்ப நாளும் சின்ன ஒரு கரெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. டே சார்ட்டை பார்ப்போம். ஆல்ரெடி மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு 2003 வரைக்கும் 103. இதை பிரேக் அவுட் ஆகுதுன்னா அடுத்து 2071 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. 2097 அது பிரேக் ஆச்சுன்னா 2103 சரி 2071 ஓகேங்களா. இந்த ரேஞ்ச் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏர்டெல்லோட ஸ்டாக்கு. ஸோ ஸ்விங் ட்ரேடுக்கு நீங்கள் ஸ்டாப் லாஸ் டார்கெட்டு ஸோ எடுத்துகிட்டு டார்கெட் ரீச் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதர்வைஸ் வேறு ஏதாவது பேட்டர்ன்ஸ் இருக்கா பார்ப்போம். இப்போது ஹையர் டைம்ஸ் வந்து பார்த்தாச்சு. நம்ம லாஸ்ட் இந்த த்ரீ மந்த்ஸ் மட்டும் அனலைஸ் பண்ணிடுவோம். மந்த்து டே வீக் மட்டும் அனலைஸ் பண்ணுவோம்.
ஸோ இங்கே வந்து உங்களுக்கு சின்ன ஒரு கரெக்ஷன்னா, ஆஹ் 2003 அதையும் பிரேக் பண்ணதுன்னா 1969 நம்ம பார்த்தது தான். அந்த ஸ்டாக் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். டே சார்ட்டு உங்களுக்கு சின்ன ஒரு கரெக்ஷன். ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. 2003 வரைக்கும் இந்த லெவல் தான் இப்போ இருக்க சப்போர்ட்டு. 2036 37 தான் சப்போர்ட்டு. அதை பிரேக் அவுட் பண்ணதுன்னா இன்னும் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓவராலாக வந்து மார்க்கெட் எது வரைக்கும் வரலான்னா 1860 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. மந்த்லியில் எதுவும் பேட்டர்ன்ஸ் இல்லை, வீக்லியில் இருக்குது. பார்ப்போம். ஓகேவா, ட்ரெண்ட் லைன் எடுத்துங்க. ட்ரெண்ட் லைனில் சூஸ் பண்ணிட்டு இந்த ட்ரெண்ட் லைனில் மறுபடியும் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேவா, இது ஒரு வியூ இருக்குது. ஆக்சுவலாக மார்க்கெட் ட்ரெண்ட் லைனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ என்ன பண்ணோம், ட்ரெண்ட் லைனில் வந்துச்சுன்னா கண்டினியூவாக வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும். செல்லட் ஹை, பையட் லோ. இங்கே வந்து மார்க்கெட் வந்து 2 3 இங்கே வரலாம். ஓகேவா, ஸோ எந்த பக்கம் மார்க்கெட் மூவ் ஆகுதோ அந்த பக்கம், அதாவது அப்லேருந்து டவுன் வந்துச்சுன்னா அப்பில் செல் என்ட்ரி எடுத்துகிட்டு கீழே வந்து பை என்ட்ரி, மேலே வந்து அதாவது லோவில் பை, ஹையில் செல்லு. ஓகேவா, ஸோ இது பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா இந்த டார்கெட் வருதுன்னா உங்களுக்கு எங்கே வரலாம், மறுபடியும் மார்க்கெட்டு 2021 2003 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த ஜோன். ஓகேவா, ஸோ இந்த லெவலில் பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி 17, ஓகேங்களா, 2017 வரலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இல்லைனா 2071 இந்த ரேஞ்சில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. 2017 வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இதுதான் இப்போது பாரத் ஏர்டெல்லில் இருக்க வியூஸ். உங்களுக்கு ஸ்விங் ட்ரேட் போகிறீங்கன்னா செல் என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிங்க. இல்லை டவுன் ட்ரெண்டில் இருக்குது, கன்ஃபர்மேஷனில் தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ மந்த்லியும் ட்ரெண்ட் ரிவர்சல் கரெக்ஷனு, வீக்லிலையும் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிடுச்சு. செல் ட்ரெண்டு சேனலில் தான் இருக்குது மார்க்கெட் ஆல்ரெடி. ஓகேங்களா, ஸோ சேனலில் இருக்குது, கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. டேலியும் பிரேக் அவுட். ஆக்சுவலாக இதுதான் என்ட்ரி பாயிண்ட்டு. 2117 என்பதுன்ற என்ட்ரி பாயிண்ட்டு. அதை விட்டுருந்தீங்கன்னா இங்கே என்ட்ரி எடுத்துக்கலாம், 2150 எடுத்துருக்கலாம். இல்லைன்றப்போ இந்த கரெக்ஷனில் எடுத்திங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணிட்டு எடுங்க. ப்ரீவியஸ் ஆகி ஓவரால் ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு மறுபடியும் வர்றப்போ 2047
இல்லைன்னா 2017 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகேவா? இதுதான் கன்ஃபர்மேஷன். வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்க. அடுத்த வீடியோ ஏதாவது வேணும் அப்படின்னா, ஏதாவது ஷேர்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுவோம் வீடியோ. ஏன்னா நம்ம சூஸ் பண்ணுறத விட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஷேரில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. அந்த ஷேரை இன்வெஸ்ட் அனலைஸ் பண்ணி போஸ்ட் பண்ணுவோம். வேறு நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துங்க. ஏதாவது இருந்தால் நாளைக்கு நான் ஏதாவது போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ மறக்காமல் வந்துடும். தேங்க்யூ, நன்றி, பாய்.